1,70,00,000 பேர் அவர் நம்பிட்டான். அவர் நம்பினவனுக்கும் நம்பாதவனுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆளுநர் அவரை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க வைத்து அவர் முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய சட்டசபையும் அவருடைய அமைச்சரவையும் வரணும். விஜய் அவர்கள் ஆளுநருடைய அழைப்பை ஏற்று அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளலாம். அதிகாரத்தை நோக்கி வந்தாச்சு. 108 எம்எல்ஏ எடுத்தாச்சு. காங்கிரஸ் உள்ள சேர்ந்துருச்சு. அவர் ஆட்சி அமைக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். விஜய் அவர்கள் பதவி ஏற்கணுங்கிறது நம்முடைய எண்ணமா இருக்கலாம். ஏன்னா பெரும்பான்மை தத்துவத்தின் அவர் தான் பதவி ஏற்கணும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கிற விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அவர் ஆட்சி செய்யணும். விஜய் முதலமைச்சர் ஆகி அவர் பதவியேற்று அவர் சட்டமன்றத்துல தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்றாருல, அப்ப அதுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டியதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. 1,70,00,000 பேர் அவர் நம்பிட்டான். அவர் நம்பினவனுக்கும் நம்பாதவனுக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஆளுநர் அவரை அழைத்து முதலமைச்சராக பதவியேற்க வைத்து அவர் முதலமைச்சராக பதவியேற்று அவருடைய சட்டசபையும் அவருடைய அமைச்சரவையும் வரணும். விஜய் அவர்கள் ஆளுநருடைய அழைப்பை ஏற்று அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளலாம். அதிகாரத்தை நோக்கி வந்தாச்சு. 108 எம்எல்ஏ எடுத்தாச்சு. காங்கிரஸ் உள்ள சேர்ந்துருச்சு. அவர் ஆட்சி அமைக்கட்டும், முதலமைச்சர் ஆகட்டும். விஜய் அவர்கள் பதவி ஏற்கணுங்கிறது நம்முடைய எண்ணமா இருக்கலாம். ஏன்னா பெரும்பான்மை தத்துவத்தின் அவர் தான் பதவி ஏற்கணும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுக்கிற விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும். அவர் ஆட்சி செய்யணும். விஜய் முதலமைச்சர் ஆகி அவர் பதவியேற்று அவர் சட்டமன்றத்துல தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்றாருல, அப்ப அதுக்கான வாய்ப்பை வழங்க வேண்டியதுதான் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை.